ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நேற்றைய போட்டியில் நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் கேதர் ஜாதவ் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஆட்டத்தை விளையாடிருப்பார் மகேந்திர சிங் தோனி கூட. இந்த போட்டி முடிஞ்சிட்ட பிறகு அவர் வந்து ஷகால் கூட ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் மகேந்திர சிங் தோனியை பற்றி அவர் சொல்லியிருக்காரு. அதாவது களத்தில் வந்து மகேந்திர சிங் தோனி இருக்கும்போது அது எதை பற்றியுமே நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னாக்கா வந்து அவரே வந்து எல்லாத்தையும் முடிச்சு வைப்பாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து பல முறை அவர்கிட்டயே நான் சொல்லியிருக்கேன். ஏன்னாக்கா வந்து நிறைய வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பிளேயர் அவர். நான் டிவிலெல்லாம் பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனால் என்னுடைய வந்து மிகப்பெரிய வாழ்க்கையோட கொடுப்புன்னு அவர் கூட விளையாடுற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. இதுதான் வந்து என் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு தருணம்னே சொல்ல முடியும். அதனால தான் எப்பவுமே டோனி கூட பார்ட்னர்ஷிப்பில் இருந்தேன்னா நான் எதையுமே பார்க்க மாட்டேன். அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய ஆட்டத்தை நான் மாற்றிக்குவேன். அது வந்து கரெக்டாக தான் இது வரைக்கும் எனக்கு இருந்திருக்கு. நான் ரொம்ப பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன். மகேந்திர சிங் தோனியோடைய வந்து நான் பார்ட்னர்ஷிப்பில் வந்து விளையாடி இருக்கிறது அது மிகப்பெரிய வாழ்க்கையோட முக்கியமான தருணமாக நான் பார்க்குறேன்ற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு. உங்களை பொறுத்த வரைக்கும் கேதர் ஜாதவ் சொன்ன மாதிரி மகேந்திர சிங் தோனி எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? வேர்ல்டு கப்புக்கு நிறைய பிளேயர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்துக்களை வழங்குறதுல மகேந்திர சிங் தோனி மாதிரி யாருமே இல்லைன்னு சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் மகேந்திர சிங் தோனியோடைய பணி உலகக்கோப்பையில் எப்படி இருக்கும் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.